நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் அக்கௌண்ட். ஸோ இந்த கூகுள் அக்கௌண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்ஸ், இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறத விட மிகவும் பாதுகாப்பான ஒரு செட்டிங்ஸாக நீங்கள் வச்சுக்க முடியும் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய லைக்ஸ் கொடுத்துக்கோங்க. லைக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்போ தான் விஷயம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை புதுசாக கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கிரியேட் பண்ணலாம். ஜிமெயில் ஐடி இல்லாமலே நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஒருவேளை ஜிமெயில் ஐடி தான் வச்சு கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணலாம். கூகுள் அக்கௌண்ட்டை ஜிமெயில் ஐடியை பயன்படுத்தி கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் சொல்ல வர்ற மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் அக்கௌண்ட்டை வந்து ஜிமெயில் ஐடி இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அதில் நிறைய பர்சனல் விஷயங்களை கொடுத்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. கொடுத்துட்டு அப்படியே போயிருவீங்க. அந்த கூகுள் அக்கௌண்ட்டை எல்லா ப்ராடக்ட்லையும் நீங்கள் பயன்படுத்துவீங்க. அதாவது கூகுளோட ப்ராடக்ட்டில் நீங்கள் பயன்படுத்திங்க வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க, ரொம்ப நாளுக்கு முன்னால் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணணும், சில விஷயங்களை வந்து பர்சனலாக வச்சுக்கணும், சில விஷயங்களை பப்ளிக்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எங்கே போயிட்டு நீங்கள் பண்ணுவீங்க? எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சவங்க இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க. தெரியாதவங்க இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. அப்பதான் நீங்க கொடுத்த அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனை எப்படி பிரைவேட்டாக வச்சுக்க முடியும், எப்படி பப்ளிக்காக வச்சுக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். அதுக்கு வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை எப்படி அப்டேட் கொடுக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா, உங்க போனோட செட்டிங்ஸ் குள்ள போங்க. போயிட்டு கூகுள் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அதை நீங்க டேப் பண்றது மூலமா நீங்க உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க போயிடலாம். இன்னொரு மெத்தட் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். போனோட செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு கூகுள், அதுக்கப்புறம் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் அப்படியே பேஜ் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்க. பீப்பிள் அண்ட் ஷேரிங் அதை நீங்க டேப் பண்ணுங்க. அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்க. இதுல அபவுட் மீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை டேப் பண்ணி உள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒன்லி யூ எனிஒன், அதாவது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய அப்டேட், உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் வந்து நீங்க பர்சனலா வைக்கணும், எதெல்லாம் வந்து பப்ளிக்கா வைக்கணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத உண்மை. ஸோ நான் வந்து எதெல்லாம் வந்து பப்ளிக்கா வச்சிருக்கேன், எதெல்லாம் வந்து பிரைவேட்டா வச்சிருக்கேன் அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். இது எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கறத ஒரே ஒரு இதை மட்டும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இப்போ நீங்க பார்க்கலாம், கூகுள் அக்கௌண்ட்ல வந்து என்னுடைய அபவுட் மீ செக்ஷன்ல என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஒரு சில விஷயங்களை வந்து நான் வந்து பிரைவேட்டா வச்சிருக்கேன். பிரைவேட்டா வச்சிருந்தா அந்த மாதிரி பூட்டு மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இல்ல பப்ளிக்கா வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, மீ ஐகான் இருக்கும். அதாவது ஒரு மனுஷனோட ஒரு ஐகான் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் உங்களுக்கு மாத்தி காட்டுறேன் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பாருங்க. இதுல ஜெண்டர் இருக்கு பாத்தீங்களா? ஜெண்டர்ல நான் டேப் பண்றேன். பக்கத்துல பாருங்க ஒரு பூட் இருக்கு, அது பக்கத்துல வந்து ஒரு ஆரோ இருக்கு. ஸோ அதை நான் டேப் பண்ணி அடுத்த செக்ஷனுக்குள்ள நான் உள்ள போறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஜெண்டர் என்ன ஜெண்டர் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒன்லி யூ எனிஒன். ஸோ நான் வந்து ஒன்லி யூ வச்சிருக்கேன். எனிஒன் வேணா எனிஒன் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க அப்டேட்டா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அபவுட் மீல நீங்க மாத்தி அமைச்சுக்க முடியும். ஸோ இது மூலமா உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல சில இன்ஃபர்மேஷனை வெளி உலகத்துக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். எது தேவையோ அதை தெரியப்படுத்தலாம், எது தேவையில்லையோ அதை நீங்க ஒன்லி யூ, அதாவது பிரைவேட்டா நீங்க வச்சுக்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல உங்களுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை அப் டு டேட்டா நீங்க வச்சுக்க முடியும். அந்த செக்ஷனை தான் நீங்க இப்ப நீங்க பார்த்தது. கண்டிப்பா இது வரைக்கும் நீங்க மாத்தி அமைக்கலனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோட ஸ்டெப்பை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து அப்டேட்டா கொடுத்துக்கிடலாம். என்ன நண்பர்களே, நீங்க ஒரு கூகுள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிருப்பீங்க. அதுல உள்ள பர்சனல் இன்ஃபர்மேஷனை எப்படி அப்டேட் பண்றது, அதாவது பிரைவேட் பப்ளிக், இந்த மாதிரி ஒரு செட்டப்பை எப்படி நம்ம வந்து மறுபடியும் போயிட்டு ஏற்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா இந்த செட்டிங்ஸ் மிக முக்கியமானது. ஏன்னா உங்களுடைய பர்சனல், அதாவது பிரைவசி அப்படின்னு சொல்லலாம், பிரைவசி லீக் அவுட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல கூகுள் ரொம்ப கவனமா இருக்கு. அதுக்கு தான் இந்த செக்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்க எப்போ வேணாலும் போயிட்டு நீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம், அதாவது அப்டேட்டா கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். ஸோ இதை பத்தியும் என்னோட சேனலை பத்தியும் 2 வரி கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தேவை உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.